பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்ததா சென்னையில் ஒரு கும்பல் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டாலும் இந்த சட்டம் முறையாக அமல்படுத்தப்படுதா? இந்த சட்டத்துக்கு பிறகு குற்றங்கள் குறைஞ்சிருக்கா, உயர்ந்திருக்கு? ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம போன்ற இருக்கிற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் போக்சோ சட்டம் பாய்ந்தது அப்படின்னால நம்ம செய்தியில் பார்ப்போம். போக்சோ சட்டம் பாயிலங்கிறது தான் டேட்டா சொல்றது. அதாவது 2021, 22, 20 எல்லா காலகட்டங்களிலும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை அதிகரிச்சிருக்கு. அது என்சிஆர்பி தேசிய குற்றவியல் ஆய்வு நிறுவனம் அறிக்கை கொடுத்து. ஆனா அதுல என்ன கொடுமையான விஷயம்னா 14% 16% தான் கன்விக்ஷன் ரேட். 100 வழக்குகள் பதிவு செய்தா 14 பேர் தான் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி 84, 86 வழக்குகள் தண்டிக்கப்படலன்னு அர்த்தம். அப்போ இதோட அமலாக்கம் மிக மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கம் குழந்தை மீது நடக்கிற பாலியல் வன்முறை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்முறை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுக்கான சட்டங்கள் வலுவாக்கப்பட்டிருக்கு. ஆனா சட்டத்தினோட தண்டனை மிக மோசமா இருக்குன்னு ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போக்சோக்கான நீதிமன்றங்கள் 16 தான் இருக்கு. மொத்தம் 38 மாவட்டங்கள், மீதி 22 மாவட்டங்கள் இல்ல. அது உச்ச நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் 2018 அப்புறம் நடந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த போக்சோ வழக்க போட்டாச்சு. யார் ஃபாலோ பண்றா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடையாது. இப்ப காவல்துறை தான் வழக்கு பதிவு செய்யுது. யார் போய் பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு குழு, இது மிக வலுவான சட்டம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிறவங்க 4500 வழக்குகள் கடந்த 2022 பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. போக்சோல நல்ல நிறைய பேர் தன்னோட நடந்திருக்கு, பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு இந்த சிஸ்டத்தெல்லாம் மீறி காவல் நிலையத்தில் வழக்கு செய்யப்பட்டது. நல்ல ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஆனால் இதை அதை ஃபாலோ பண்றாங்களா கிடையாது. அப்போ SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் போடப்படணும். ரெண்டாவது 2012 இந்த வழக்கு வரும்பொழுது, இந்த சட்டம் வரும்போது 2007 ஒன்றிய அரசு ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. குழந்தை மீது தீங்கிழைத்தல். அதன் அடிப்படையில் தான் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறை 53% ஆயிருக்கு அப்படின்னு 2007 அதுக்கப்புறம் தான் இந்த போக்சோ சட்டம் வருது. ஆனா 2012 இந்த போக்சோ சட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ரிவ்யூ நடந்திருக்கு? எங்க ரிவ்யூ நடந்திருக்கு? இந்த சட்டம் அமலாக்க ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு எங்க நடந்திருக்கா? கிடையாது. இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலத்திலங்க இந்த சட்டத்தை கண்காணிக்கிற மாநில தலைமை அமைப்புன்னு ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. எந்த அமைப்பு அப்படின்னா மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். கடந்த அரசாங்கம் அந்த கட்சிக்காரங்களை தலைவராக உறுப்பினராக போட்டு போனாங்க சொல்லி இந்த அரசு அதை மாத்தினாங்க. இவர்கள் போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர் நீதிமன்றத்தில் போட்டு அப்படி மூடி வச்சிருக்காங்க. இன்னைக்கு கேரளா போன்ற மாநிலங்கள்ல ஒரு வலுவாக இருக்கிற அமைப்பு இந்த மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தான் போக்சோ சட்டத்தை கண்காணிக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு இயங்கல. இப்போ அந்த அமைப்பு போன அரசு ஒண்ணுமே செய்யல. ஒரு 48 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, ஆண்டுக்கு பட்ஜெட் போட்டாங்க. அது ஒரு வலுவற்ற. அடுத்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரி பாலியல் வன்முறை நடந்துருச்சு அப்படின்னா பெண் குழந்தைகளை குற்றவாளி ஆக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களை. அப்ப பாதிக்கப்பட்ட குற்றவாளி, ஐயோ நீ அடைங்க, உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யார் பாதிப்பு அடைகிறாங்களோ அவங்க சுருங்க வச்சுறாங்க. இந்த பாதிப்பு நடந்த வேண்டாம் ஊர் முழுவதும் சுத்த ஆரம்பிக்கிறான். நீங்க போய் பாத்தீங்கன்னா 2007 சைல்டு அபியூஸ் ரிப்போர்ட்ல குழந்தைக்கு நன்கு அறிமுகமானவர்கள் தான் குழந்தை பாலியல் வன்முறை செய்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்பி லேட்டஸ்ட் டேட்டாவில் கடைசி காலத்தில் போக்சோ சட்டத்தை கடைசி காலத்தில் யார் இதை செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா 99% குழந்தைக்கு நன்கு அறிமுகமானவர்கள். அப்ப எந்த வழக்காக இருந்தாலும் ஒரே நாள்ல தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறை பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா குழந்தையை தொடர்பு கொள்றாங்க, குழந்தையோட பழகுறாங்க, அது குரூம் ஆகுது, ஒரு நாள்ல நடக்கலாம். அப்ப நம்ம குழந்தையோட தொடர்ந்து தரமான நேரத்தை செலவு பண்றோமா, குழந்தைகளை நம்புறோமா? அப்ப இதுக்கான விழிப்புணர்வு அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, எல்லாமே போய் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே கொடுப்பாங்க. ஆண் குழந்தைகளுக்கு யார் போய் கொடுக்கறது? பள்ளிகளில் பாலியல் சமத்துவத்தை பத்தி சொல்லிக் கொடுக்குறோமா? இது மாதிரி பாலியல் வன்முறை நடந்துருச்சு, என் உடல் என்னோட உரிமை, யார் தொடலாம் யார் தொடக்கூடாது சொல்லிக் கொடுத்துருக்கோமா? வாழ்க்கை திறன் கல்வி சொல்லிக் கொடுத்துருக்கோமா? பாலின நீதி, ஜெண்டர் ஜஸ்டிஸ் பற்றி வகுப்புகள் சொல்லிக் கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு பாலின சார்ந்த கல்விகளை பள்ளிக்கூடத்தில் கொடுத்துரு, உடனே பாலியல் கல்வினா உடனே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்ல, என் உடல் என்னோட உடல் யார் தொடலாம், எங்கு தொடலாம், இந்த பருவ மாற்றத்தில் என்ன நடக்க சொல்லிக் கொடுக்குறோமா? இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கல. ஒரு பக்கத்துல நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலையும் செய்யல, நடந்து முடிஞ்சதுக்கு தண்டிக்கிறோமா? அப்ப யார் பாதுகாக்கிற இந்த குழந்தைகளை? அப்ப இது கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காவல் நிலையங்கள்ல சிறப்பு காவல் அலுவலர் இல்ல. இன்னைக்கு குழந்தைகள் மீது 10க்கு மேல சட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுக்கு தனி காவல் யூனிட் இருக்கா? கிடையாது. கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் ஒன்று வச்சிருக்காங்க, மாவட்ட அளவில் ஒன்று வச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜோனல் யூனிட் அது இருக்கான்னு தெரியாது. ஒவ்வொரு காவல் நிலையத்தில் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்றாங்க. எஸ்ஐ தலைமையில் இருக்கா? இல்ல. ஆனால் நாங்க வேண்டுவது என்னன்னா, உடனடியாக இது குழந்தைகளுக்கான தனி யூனிட், எப்படி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரியோ, எப்படி கிரைம் இருக்கிறமோ, லா அண்ட் ஆர்டர் இருக்கிறதோ, டிராபிக் இருக்கிற தனி யூனிட் இருக்கணும். இவங்க முழுமையாக இருந்தா தான் இந்த மாதிரி வலுவான சட்டத்தில் தீர்ப்புகளை நாம் பெற முடியும். இல்லாட்டி கோட்டை விட்டுருவாங்க.
இப்ப நம்மளோட 2012 2024 வரைக்கும் இந்த 12 வருஷம் போக்சோ சட்டத்தோட அமலாக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா 12%, 13%, 14%. ஏன் போச்சு? இதுக்கான காரணம் என்ன? யார் கடமையாளர், யார் பொறுப்பாளர், யாருக்கு அது யார்? அப்ப அந்த கடமையாளர் கடமையில தவறு தண்டிக்கப்பட்டார்களா? இல்ல இதுக்காக இருக்க ஏபிபி சிறப்பு வழக்கறிஞர் நியமிச்சாங்களா? அவங்க தரமான இது கொடுத்தாங்க, பயிற்சி கொடுத்தாங்களா? ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? இந்த வழக்கை பத்தி பேசுனாங்களா? அப்ப இது வந்து இது ஒவ்வொரு நிகழ்வுகளா பார்க்காம இது தொகுத்து இது அனைவரும் இணைந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு சூழலை உருவாக்கணும். இந்த வழக்கை பொறுத்தளவு மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான அந்த குழந்தைகளோட அச்சத்தை போக்குவதற்கும், குழந்தைகள் மீண்டும் கல்வி படிப்பு தொடர்வதற்கும், குழந்தைகள் நலம் ஆணையமா இருக்கட்டும், அரசு என்னென்ன மாதிரியான உதவிகளை செய்யணும், ஆலோசனைகளை வழங்க? அதான் நம்ம கண்டிப்பாக பெற்றோரிடம் நாம் சொல்லுவது வந்து இது குழந்தைகள் செய்த குற்றம் அல்ல. 18 வயசு கீழே அதுவே அறிந்து சேர்ந்தாலும் புரிந்து சேர்ந்தாலும் கிடையாது சட்டம் சொல்லுது. 18 வயசு கீழே அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டவர்கள். அப்ப பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டதில் மீட்கிறதுக்கான வேலை செய்யணும். அப்ப திரும்ப அவங்க கல்வி பயிலணும். இப்ப அவர்கள் குற்றவாளி அல்ல, இந்த குற்றப்படுத்துறவங்க யார்? அவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற அடுத்து அந்த சூழலிலிருந்து விடுபட்டு அவருக்கு உளவியலான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து வாழ்நாள் முழுது வடு இருக்கும். அதே போல இந்த பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு காசு பயன்பட்டு இருக்கும், செல்போன்லாம் பயன்பட்டு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கு. இப்ப அதை விட்டு வெளியே எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்ப அதை எதிர்கொள்வது எப்படி? அப்புறம் தொடர் கண்காணிப்பு. இன்னைக்கு வழக்கு போட்டு வந்துருவாங்க, யார் ஃபாலோ பண்றது? அப்ப அந்த குழந்தை திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா, திரும்ப அந்த இதுக்குள்ள போயிடுறாங்களா? அப்ப இது கடத்தப்பட்ட குழந்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்ட குழந்தைய பார்த்து அது கொண்டு வரணும். அடுத்து இதுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்குல்ல, இப்ப யாரெல்லாம் இருக்காங்க, குடும்ப உறவினர்கள் இருக்கிறாங்களா, நண்பர்கள் இருக்கிறாங்களா, அந்த சூழல் இருக்கானா அதை கண்டுபிடிச்சு அவர்களை வந்து தண்டிப்புக்கு உள்ளாக்குறது. அடுத்து பெற்றோருக்கு தனியா கவுன்சிலிங் கொடுத்தாங்க வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா இது வந்து பெற்றோர் தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ தெரியாது. ஏன்னா இது வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 75 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து வளரிளம் குழந்தைகளோடு உடலுறவு கொண்டால் ஆயுள் விருத்தியாக சொல்லி இந்தியாவில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆந்திரா மாநிலத்தில் வழக்கு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அப்படி நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்களா? அப்ப இதனுடைய மூல காரணம் யார்? இது 2 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதோட மூல காரணம் கண்டுபிடிச்சு, அப்ப மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதனோட ஆணிவேர் எடுக்காத வரைக்கும் இது வந்து தொடர்ச்சியா தெரியும். அடுத்து வந்து இந்த மாதிரி நேரங்களில் கல்வித்துறை சிறப்பு கவனம் செலுத்தணும். இப்ப வகுப்பறைகள்ல வந்து குழந்தைகளுக்கு மாற்றம் தெரிஞ்சிச்சு, வளரலும் குழந்தையோட மாற்றம் தெரிஞ்சுன்னா முகத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த ஆசிரியர் ஒரு கவுன்சிலரா மாற வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா குழந்தைகள் குரலற்றவர்கள், சக்தியற்றவர்கள், ஆற்றலற்றவர்கள், அவர்கள் எளிதில் சுரண்டி விடலாம். அதனால அவங்க வந்து என்ன ஒரு போட்டோ எடுத்து வச்சு ஏமாத்தலாம். அப்போ ஆசிரியர்கள் ஒரு கவுன்சிலராக மாறணும். அவர்கள் எந்த குழந்தை பள்ளிக்கூடத்தை விட்டு இடைவெளலாகிறதோ அந்த குழந்தை தான் பாதிப்பு அடைகிற குழந்தை, ஒரு குழந்தை தொழிலாளரோ, குழந்தை திருமணமோ அல்லது பாலியல் உணவு. அப்ப அது ஆசிரியர். அடுத்து இதுக்காக இருக்கிற அமைப்புகள் இருக்குல்ல, இணைந்து வேலை செய்யணும். இந்த அமைப்புகளோட ரோல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா போய் பாக்குறாங்க. நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு வேலையே இல்லையே. ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்துச்சுன்னா போய் நிக்கிறது வேலையல்ல. என்னோட பகுதி பாலியல் வன்முறை இல்லாமல் இருக்கிறது நான் அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அமைப்பு, காவல்துறை, எல்லா அமைப்புகள் இருக்கு. அப்ப இணைந்து என்னோட பகுதி ஒரு குழந்தை பாதுகாப்பான பகுதியாக இருந்தால் தான் பாலியல் வன்முறை இல்லாத பகுதியாக இருக்கும்.